கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம இந்த மாதம் ஆண்டவர் சமூகத்தில் நிலைநிற்கத்தக்க விசுவாசத்தோடும் கடந்த நாட்கள் நமக்கு அந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக ஆண்டவர் நம்மை நடத்தினார். ஆண்டவர் சமூகத்தில் கடந்த மாத வாக்குத்தத்தம் என் வாழ்வியலை முழுமையாக்கப்பட்டது என்ற சந்தோஷத்தோடு இன்று வந்திருக்கிற அதிகாலையிலே வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் நல்லா பார்த்துக்கங்க. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி என்று கொடுத்திருக்கிறார், நல்ல மன நிறைவை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை எப்பொழுதுமே கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று முழுக்க வாசி. ஆமென். சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம், உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஆமென். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவர் தாமே. ஆமென். எத்தனை பேருக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷம் நமக்கு வேணும்? ஏன்னா கடந்த நாட்கள் நம்ம எவ்வளவோ பாடுகள் துக்கங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், நம்ம வாழ்வில் ஏதோ நம்ம சூழ்நிலையினால் வந்திருக்கலாம். ஏதாவது ஒரு வியாதி கட்டுனால, இல்லை ஏதாவது ஒரு காரியம் நமக்கு நிறைவேறலை, நம்ம குடும்பத்தில் சில காரியங்கள் நம்மளை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் நம்மளை ஆசீர்வதித்து ஆண்டவர் பிள்ளைகன்று பிறர் அறியும்படியான சில காரியங்கள் நமக்கு நிறைவேறலையே, நமக்கு சில காரியங்கள் என்ன செய்யலை, நமக்கு நடக்காமல் இருக்கிறதே, இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எப்பொழுதும் அதை நாம் பெற்றுக்கொள்வது, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அதை எப்போதும் எதுவும் நிறைவாக நம்ம பெற்றுக்கொள்வது. ஆண்டவர் தான் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் நீங்கள் இருக்கும்போது அதை நிறைவாக பெற்றுக்கொள்வீங்க. அதனால தான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக தான் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆவியின் கனி. கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க, ஆவியின் கனிகளோ அன்பு, சாந்தம், சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு முக்கணிகள் மாதிரி அதுதான் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப பாருங்க. மனுஷங்கள் எவ்வளவோ உலகப்பிரார காரியங்களை சந்தோஷத்தை கொண்டாடுவாங்க, சந்தோஷத்தை அவங்களா என்ன செய்வாங்க, வருவிச்சு கொண்டாடுவாங்க. சில வைபோகங்கள், சில காரியங்கள் பார்த்தோம்னா தேவைக்கு அதிகமான பணங்களை செலவழித்து மற்றவங்களுக்கு முன்பாக ஆட்டம் பாட்டம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, தேவையற்ற செலவுகளோடு மற்றவர்கள் பார்த்து நம்மளை பெருமையாக நினைக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. உங்கள் உள்ளம், உங்களுடைய ஆத்துமாவில் பலன் கொள்ளத்தக்க ஒரு சந்தோஷத்தை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த நாளிலும் அவர் சொல்லுகிற பிரகாரம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்படும் பாருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஏன்னா கர்த்தருடைய சமூகம்தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கர்த்தருடைய அவருக்குள்ள நம்ம நிலைச்சிருக்கிற காரியம்தான் நமக்கு சந்தோஷத்தை வரவழைக்கும். ஏன்னா நமக்கு மன நிறைவாகும்படியாக அந்த சந்தோஷம் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம கொண்டாடிட்டு போகிறது அல்ல. எப்பொழுதும் அவர் சமூகத்தில், எப்பொழுதும் அவர் நாமத்தை நம்ம துதித்து கொண்டே இருக்கும்போது, அந்த கர்த்தருக்குள் நாம் ஈர்க்கப்படும் போது அந்த சந்தோஷம் வரும். அப்போ கர்த்தருக்குள் நம்ம ஈர்க்கப்படுதுன்னா, இந்த கர்த்தருக்குள், கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம எங்கே படிக்கலாம்னா, எபேசியரில் நீங்கள் திருத்தி கொண்டீங்கன்னா, எபேசியரில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும். எபேசியரில் பார்த்துங்க, 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் பாருங்க, வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் அவர் நம்மளை ஆசீர்வாதமாக நமக்கு கொடுத்து நம்மளை மகிழ்ச்சி அடைய செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிழ்ச்சி தான் நிறைவானதாக இருக்கும். இன்றைக்கி உலக கொடுக்குற மகிழ்ச்சியோ சந்தோஷமோ நமக்கு நிலையானது அல்ல. நமக்கு தேவைகள் நிமித்தம் ஒரு மனுஷன் ஒரு உதவி செஞ்சிருந்தா அது கொஞ்ச நேரம்தான். ஆனால் நாட்களாக கர்த்தர் சமூகத்தில் நீண்ட நாட்களாக வேண்டிக் கொண்டு நமக்கு ஒரு குறைவில் இருந்து ஒரு குழந்தை நமக்கு இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அந்த குழந்தை பேர் நம்ம கிடைக்கலையே என்று சொல்லி ஒரு அன்னாள் மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் அழுது கொண்டு
ஆண்டவர் சமூகத்தில் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றி செபித்து கொண்டு அந்த செபம் கேட்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கும்போது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் பாருங்க. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. அதுதாங்க கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி. அப்போ நமக்கு இல்லாத காரியங்களிலும் நம்மளுடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு நிறைவான பலனை கொடுத்து அந்த நிறைவான நன்மையானதை கொடுத்து அதே தான் உங்களை உன்னதங்களில் உட்கார செய்கிற அந்த ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு கொடுப்பார். மனுஷனால் கொடுக்கப்படாத காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னும் அநேக இடத்துல நம்ம பார்க்கலாம். அதே ரெண்டாவது அதுக்கடுத்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். 4வது வசனத்திலும் பாருங்கள், நமக்கு முன்பாக வாசிக்கலாம். அது அப்படியே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா இருங்கள். இல்லை, நான் எபேசியர் 1:4 அதுக்கடுத்து தொடுத்து அதோடைய வசனத்தை, தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், நல்லா கேட்டுக்கங்க, அவருடைய அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியினால் இந்த நிறைவான சந்தோஷம் நமக்கு உண்டாகும். அநேக காரியங்களை நமக்கு அந்த சந்தோஷத்தினுடைய அந்த நிகழ்வை நாம் எங்கே வேதத்தில் வாசிக்கும், அந்த வேதத்தில் வாசிக்கக்கூடிய பகுதியில் பார்க்குறோம் பாருங்க. அவருக்குள் நம்ம நிலைச்சிருக்குது, அவருக்குள் நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், கடந்த நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவோ கடன் பிரச்சனை தான். ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எங்களுடைய சாட்சியிலே சொல்லப்பட்டிருக்கோம், நாளைக்கு லட்சம் கடனோட இந்த சிவகாசி பட்டணத்துக்கு தான் வந்தோம். அப்போ எங்கள் மனசில் என்ன இருக்கும்? துக்கம்தான் நிறைஞ்சிருக்கும். வாடகை கொடுக்கறதுக்கு கூட வசதி இல்லை, அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு கூட கழுத்தில் இருக்கிற செயினை அடமானம் வச்சு தான் வந்து கொடுத்துட்டு வந்தோம். அடுத்த வேலைக்கு நம்ம வேலை செஞ்சு எப்படி கடன் அடைக்க போகிறோம்னு எங்களுக்கு சொல்லலை, முடியலை. ஆனால் ஆலயத்துக்கு முத போனோன்னா வார்த்தை என்ன சொல்லுது பார்த்தீங்களா? நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த வார்த்தை நமக்கு எதனால் அவர் கொடுத்தாரு? நம்ம மேலே வச்ச அன்பு, நம்ம மேலே வச்ச இரக்கம், நம்ம மேலே வச்ச தயவு நம்மளை பலப்படுத்தணும், அவர்களை நம் வாழ வைக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஒரு சந்தோஷம் உண்டாகக்கூடிய வார்த்தையை கொடுத்து நம்மளை தேற்றினார். அதனால தான் அவருடைய அன்புல நம்ம நிலைச்சிருக்கும் போது, அவருடைய அன்பு நம்மளுக்கு இருக்கப்படும் போது நிறைவான சந்தோஷம் நமக்கு வரும். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் நம்ம உண்டாகற்றும்படியாக நம்ம எங்கே அதில் இருக்கணும் அப்படின்னு வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 7வது வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தேன். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு காலையில் நம்ம அதிகாலையில் வந்திருக்கோம். எத்தனை பேர்த்துக்கு உள்ளத்தில் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது? சோத்திரம் சொல்லியிருப்போம் நம்ம. ஹல்லேலூயா. நம்ம உதற்ற அளவிலோ, நம்ம வெறுமனையாக மற்றவங்க பார்க்குற அளவிலோ நம்ம சிரிக்கிறது சந்தோஷம் இல்லை, உள்ளத்தில் இருக்கணும். அவர் அதைத்தான் சொல்லியிருக்கார், உங்கள் உள்ளத்துக்குள்ளே சந்தோஷத்தை கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? உங்கள் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், உங்கள் களஞ்சியங்களில் தானியங்கள் நிரம்பும். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து தாங்க நம்மளை சந்தோஷப்படுவார். என்றைக்குமே நம்ம வணங்கக்கூடிய நம்ம பிதாவாகிய தேவனும் இயேசு நம்ம என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய களஞ்சியங்களுக்கு ஒரு பூரணம், உங்களுடைய கையிட்டு செய்யும் பிரயாசங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதெல்லாம் சங்கீதம் 128 சொல்லப்பட்டிருக்கும், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு அந்த வசனத்தை வாசிக்கலாம், வாக்கியம் நன்மையும் உண்டாக இருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இனி அதிகாலையில் வந்து இந்த வார்த்தை சுதந்திரிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஆண்டவர் சொல்ற காரியம், உங்களுக்கு நன்மையான அந்த சந்தோஷம் உங்க இருதயங்களை நிலைச்சிருக்கும், உங்க ஆத்துமாக்களை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு செழிப்பில்லாத ஒரு வறட்சியான ஒரு பாலைவன வாழ்க்கையில் இருக்கப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் இந்த வனாந்தரத்தை நம்ம எப்படி கடக்க போகிறோம், இந்த வனாந்தரத்தில் நம்ம எப்படி என்ன செய்கிறோம், கடந்து போக போகிறோம். அவர் சொல்லிட்டார் இல்லையா, வாக்குத்தத்தம் பண்ணிட்டார் இல்லையா, ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும்
நான் உங்களுக்கு உடன்படிக்கை செய்த பிரகாரம் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் அதோடைய பிரயாணம் 40 வருடமாக பாலைவனத்தில் போகணுமே, கடக்கணுமே. அப்போ ஆண்டவர் சொல்கிற காரியம், அவங்க எல்லாமே சந்தோஷமாக போகணும்னு நினச்சிருப்பாங்களா? அவங்க ஆடு மாடு ஜீவன்கள் பிள்ளைகள் குழந்தைகள், ஒரு குடும்பம் அப்படிங்கிறது, ஒரு குடும்பத்தில் எப்படியும் 3 பிள்ளைங்கள் கணக்கு போட்டாலும் என்ன ஆகுது பார்த்துக்கங்க. எத்தனை பேர், அத்தனுடைய தேவைகளை யார் சந்திக்கிறா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அல்லவா? ஒரு குடிக்க தண்ணி வேணும்னா, ஒரு குடும்பத்தாருக்குன்னா ஒரு வீட்டில் உள்ளவங்க கொடுப்பாங்க. 35 லட்சம் புருஷர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள், ஆடு மாடு மிருக ஜீவன்கள், இதுகளுக்கெல்லாம் யார் தண்ணி கொடுக்கிறது? ஹல்லேலூயா! அதுதான் நம்ம ஆண்டவர் அத்தனை ஜனங்களையும் அத்தனை இஸ்ரவேலையும் ஒரு முகத்தில் ஒரு கஷ்டம்னு வரவிடாதபடி சந்தோஷத்தை கொடுத்து நடத்துகிறாரா இல்லையா? அதுதான் நம்ம தேவன். ஹல்லேலூயா! ஆமாம், வானத்து மன்னாவை கொடுத்தாரு, கண்மலையில் தண்ணீரை கொடுத்தார், இளைப்பாறுதல் நீரூற்றுகளும் பேரீச்சன் தோற்றங்களையும் கொடுத்தார். அவர்கள் இளைப்பாறுவதற்கு அதற்கடுத்து என்ன செய்கிறாங்க? அவங்க என்றைக்குமே நம்ம இன்னைக்கு போட்டு வந்திருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ்ஸு, அதுக்கடுத்து இது கொஞ்ச நேரம் ஒரு நாள் தானே. 40 வருஷம் பாதரட்சை கூட தேயலையாம். நம்மளை அவங்க தெரிந்து கொண்ட தெய்வம் நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கும் தெரியுமா? அதனால தான் சொல்லுகிறார், உங்கள் இருதயங்களில் சந்தோஷம் உண்டாகும்படியாக இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன். ஹல்லேலூயா! அப்போ முதல்ல நாம் இருதயத்தில் சந்தோஷத்தையும் இருதயத்தில் நமக்கு வரக்கூடிய ஆச்சரியமான காரியங்களையும் அவர் உண்டாக்குவார். உபாகமம் 33:25 எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஒரு சுகமாய் ஒரு தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படக்கூடிய அந்த அனுபவம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷம். 33:25 உபாகம் 33:25 வாசிக்கலாம். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான். ஆமென். 25 தானே, உபாகம் 33:25. ஆமென். அப்ப சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவாய், யாக்கோப்பினுடைய ஊற்றும் அந்த தானியங்களும் திராட்சரசமும் குறையாதபடி இருக்கும். அதுக்கடுத்து சந்தோஷம் நமக்கு எங்கே இருக்கணும்? அடுத்து முக்கியமான காரியம், நம்ம இருதயத்தில் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும். அடுத்து நம்ம என்ன செய்யணும்? குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள், அப்போ அவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை அவர் கொடுப்பார். அதை தான் எபேசியர் 5:28 கலாத்தியரில் சொல்லக்கூடிய அந்த ஆவியின் கனிகள், சந்தோஷம் என்றைக்குமே நமக்கு நிறைவாகும்படி அவர் வாய்க்க செய்வார். அதே எண்ணாகமம் 24:5 சொல்லுது பாருங்க, யாக்கோப்பே உன் கூடாரங்கள் எவ்வளவு அருமையானவர்கள். ஹல்லேலூயா! அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபே உன் கூடாரங்கள் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு அருமையானவைகள். தொடுத்து வாசிக்கலாம். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், நல்ல கேட்டுக்கங்க, பரவி போகிற ஆறுகளைப் போல, நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும், நதியோரத்தில் இருக்கிற தோட்டங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. கேதுரு விருட்சங்கள் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும், தண்ணீர் வரையும் அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும் காணவும், அவர்களுடைய ராஜா ஆகாக்கை பார்க்கலும் உயர்வான், அவர்களுடைய ராஜ்யம் மேன்மை அடையும். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட உங்களுடைய ராஜ்யம் மேன்மடையும், உங்கள் மகிழ்ச்சி உண்டாகற்றும்படியாக அவர் நம்மளை வாய்க்க பண்ணுவார். அப்ப நம்பிக்கையின் சந்தோஷம் நாம் எவைகளை இருக்கப்பட வேண்டும்? ரோமர் 12:12 வாசிக்கலாம். நம்ம நம்பிக்கையின் சந்தோஷம் நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக எப்படி நம்ம சுதந்திரித்து கொள்ளணும்? ரோமர் 12:12 வாசிக்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். நல்லா கேட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம விசுவாசம், நம்பிக்கை ஆண்டவர் மேலே, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மேலே. நம்ம கடந்த மாத வாக்குத்தத்தத்தில் நம்பிக்கை வச்சோம், நம்மளை நடத்தினார், தடையில்லாதபடி ஆசீர்வதித்தார். வியாதி கட்டுகளோ நமக்கு இருக்கக்கூடிய வேலைகளிலோ எந்த குறைகள் இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும் நம்மளை முழுமையாக்க செய்தார்.
கடந்த மாதம் வாக்குத்தத்தம் மாதிரி. ஆனால் இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறார், அந்த சந்தோஷமான நிறைவான காரியங்கள் என்ன செய்யணும்? இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அப்படிங்கிறது விசுவாசத்தில் இருக்கணும், நம்பிக்கையில் இருக்கணும். இது எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நான் இந்த மாதத்திலிருந்து எனக்கு எந்த விதமான கஷ்டங்களோ நஷ்டங்களோ மன வருத்தமுடைய காரியங்களோ எதுவுமே எனக்கு வராது. ஏன்னா ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கிறார், சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு எனக்கு மறுபடியும் சொல்லுகிறார். அதை உறுதிப்படுத்தும்படியாக சொல்லுகிறார். அப்படியோட காரியங்கள் தான் நம்ம குடும்பத்தில் நடக்கும். ஹல்லேலூயா. அப்படி ஒருவேளை நமக்கு ஆண்டவர் தாமே ஒவ்வொரு காரியத்தில் சோதனைகள் பலவாக இருந்தாலும் இன்னைக்கு இங்கே விசுவாசத்தில் சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். ஆபோக்குள்ள தீர்க்கதரிசியில் கடைசி அந்த வார்த்தையில் வாசிக்கலாமா? ஆபோக்கு 3:18-19 சொல்லுது பாருங்க, நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 18-19. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அவர் கொடுக்கிற சந்தோஷம் தான் நமக்கு நிறைவானது. இந்த மாதம் வாக்குத்தத்தம் நமக்கு முழுமையாக்கப்பட வேண்டும். கர்த்தர் நம்மளை அப்படித்தான் ஆசீர்வதிப்பார். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19-20 வாசித்து முடிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19-20 வாசிக்கலாம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமா இருப்பவர்கள் யார்? மகிழ்ச்சியும் கீதமுமாய் இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய நம்முடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். எல்லாருமே அப்படியே இருப்போம். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் பாத்தீங்களா, அவருடைய ஊழிய பாதையில இந்த வார்த்தைகளை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய என்றைக்கும் மனமகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறதா பலன். ஹல்லேலூயா. ஆமே. நமக்கு ஒரு தேவ பலன் வர வேண்டும் வேண்டாம், அவர் சமூகத்தில் சந்தோஷமா இருங்க. துக்கம் வேண்டாம், துயர வேண்டாம். இன்று உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற பிரகாரம் உங்கள் துக்கத்தெல்லாம் அவர் மாற்றி அவர் உங்கள் நல்ல ஆசீர்வாதத்தில் மீதி எடுக்க வைத்து எல்லா காரியத்திலும் உங்களை உன்னதங்களில் உட்கார செய்யக்கூடிய அந்த மேலாண்மையை உங்களை கட்டவிழ்த்து அதற்குரிய தடைகளை விலக்கி உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை உங்கள் இருதயங்களில் சந்தோஷம் நிறைவாகும்படி செய்வார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. அதனால தான் ஆண்டவர் இந்த நாளிலும் நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாக இருப்பீர்கள், இந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியம், அப்படித்தான் சொல்லி நம்மளை இந்த மாதம் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமேன். சந்தோஷமாயிருங்க, நீங்க சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தலையில தாழ்த்தி இருந்த வண்ணமாக நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா இந்த மாத வாக்குத்தத்த பிரகாரம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்வில் இருக்கிற துக்கங்கள் மாறட்டும், துயரங்கள் மாறட்டும், தடைகள் விலகட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே இப்பொழுது நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த வார்த்தை எங்கள் இருதயங்களில் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் தாமே கர்த்தருக்குள் எப்போதும் மனமகிழ்ச்சியாக இருப்போம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் களி கூறுவோம். கர்த்தருடைய நாம மகிமைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த பிள்ளைகள் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளட்டும். ஆசீர்வாதமாக ஆண்டவரே சபையர் விசுவாச குடும்பங்கள் எல்லோருக்காகவும் இந்த வார்த்தை கடந்து செல்லட்டும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுங்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.